சீசன் 2026 வந்து சிஎஸ்கேக்கு ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் சீசன் ஆகல. பட் ஆல் செட் அண்ட் டன், தோத்தாலும் ஜெயிச்சாலும் இம்மிசையை முறுக்குன்ற மாதிரி, தோத்தாலும் ஜெயிச்சாலும் நம்ம என்றைக்குமே சிஎஸ்கேக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம். சிஎஸ்கே ஃபேன்ஸ் தான். வின் ஆர் லூஸ், சிஎஸ்கே ஃபார் எவர். இந்த சீசன் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். அண்டு அது ஒரு ஆதங்கம் தான். நம்ம கொடுத்த ஃபீட்பேக்கோ, ரிவ்யூஸோ, கமெண்ட்ஸோ எல்லாமே வந்துட்டுன்னா சிஎஸ்கே நல்லா பண்ணால் பாராட்டுறோம், சரியாக பண்ணோன்னா அதுக்கான கிரிட்டிக்ஸு ரிவ்யூ கொடுக்குறோம். அப்படி இந்த சீசன் நல்லா போச்சு. ஸோ என்ன இருந்தாலும் சரி, தோத்தாலும் ஜெயிச்சாலும் நாம் என்றைக்குமே சிஎஸ்கே ஃபார் எவர். இந்த சீசன் முடிஞ்சிச்சு, இன்னும் ஒரு வருஷம் இருக்குது. அதுக்குள்ளே மினி ஆக்ஷன் வரும், 1008 விஷயம் இருக்குது, ட்ரேட்லாம் நடக்கும். ஸோ நெக்ஸ்ட் இயர் நம்ம பார்க்கலாம். டோனி வந்து பேசாமல் இந்த ஹைதராபாத் மேட்ச்சில் டோனியாவது ஆடி இருக்கலாம். இவங்க வந்து இந்த வின்னிங் காம்பினேஷன், பிளேயிங் காம்பினேஷன் மாற்ற வேணும்னு சொல்லி டோனி அவன்கிட்ட ஆடாம விட்டு டோனிக்கு சென்ட் ஆஃப் மேட்சும் நம்ம கொடுக்கல. ஓகே, அடுத்த வருஷம் திருப்பி ஆடினார்னா பார்க்கலாம், இல்லைனா மென்டராக இருந்தார்னா ஓகே. அண்டு 12 பாயிண்ட் இருந்து 3 மேட்ச் இருந்த போது நம்ம அந்த 2 மேட்ச் வின் பண்ணியிருந்தோம்னா குவாலிஃபை ஆகிருக்கலாம். லக்னோவையும் ஹைதராபாத் தோக்கச்சா குவாலிஃபை ஆகிருக்கலாம். ஸோ அதெல்லாம் இல்லை. ஸோ அதனால இப்ஸ் அண்ட் பட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ பார்ப்போம். அண்ட் அதே மாதிரி தான் திருப்பி சொல்கிறது தான், தோத்தாலும் ஜெயிச்சாலும் நம்ம என்றைக்குமே சிஎஸ்கே ஃபேன்ஸ் தான். வின் ஆர் லூஸ், ஆல்வேஸ் சிஎஸ்கே, சிஎஸ்கே ஃபார் எவர். எல்லாருக்கும் மிக்க நன்றி. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மக்களே.